கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்ற 3 கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இரட்சிப்பின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். த கேப்டன் ஆஃப் சால்வேஷன். இயேசு யார்? இரட்சிப்பை கொடுக்கிறவர், இரட்சிப்பின் அதிபதி. உலகத்திலே பல அதிபதிகள் இருக்கலாம், பல கேப்டன்ஸ் இருக்கலாம், பல ராஜாக்கள் இருக்கலாம். ஆனால் இரட்சிப்பின் அதிபதி என்று உலகத்தில் யாருக்குமே பெயர் கிடையாது. இரட்சிப்பின் அதிபதி என்றால் அர்த்தம் இரட்சிப்பை கொடுக்கிறவர். ஜீசஸ் இஸ் த ஆரிஜினேட்டர் ஆஃப் சால்வேஷன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கான அந்த ரிடம்ப்டிவ் ஒர்க், ரட்சிப்பின் கிரியைகளை, ரட்சிப்பின் திட்டத்தை செய்து முடித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே, நம்முடைய தேவன் இரட்சிப்பை அளிக்கிற தேவனாயிருக்கிறார். தன்னுடைய தேவனை பற்றி அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? நம்முடைய தேவன் இரட்சிப்பை அளிக்கிறவர், கொடுக்கிறவராயிருக்கிறார். உலகத்திலே இரட்சிப்பை வழங்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 96 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனுக்கு புதுப்பாடலை பாடி அவருடைய இரட்சிப்பை பற்றி மக்களுக்கு நாளுக்கு நாள் அறிவியுங்கள். இரட்சிப்பை குறித்து பிரஸ்தாபப்படுத்துங்கள். தேவன் மக்களுக்கு கொடுக்கிற இரட்சிப்பை குறித்து மக்கள் நடுவிலே எடுத்து கூறுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாளுக்கு நாள் என்பது கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. தேவன் கொடுக்கிற இரட்சிப்பை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்திலே, இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தும்படிக்கு அவருக்கு முன்னாக நடந்து போவாய். தேவன் மக்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கிறவர் என்பதை மக்களுக்கு நாளுக்கு நாள் எடுத்து கூற வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இங்கே இரட்சிப்பை தெரியப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு தமது சீசர்களுக்கு கொடுத்த பிரதான கற்பனை என்னவென்றால், நீங்கள் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் என் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை குறித்து, பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை குறித்து ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எருசலேம் தொடங்கி சகல ஜனங்களுக்கும்
தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை குறித்து மக்கள் அறியாமல் இருந்துவிடக் கூடாது. அதைத்தான் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அன்பானுள்ளே, இந்த வசனங்கள் எல்லாம் எதை சுட்டி காண்பிக்கிறது? தேவன் மக்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பை மக்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். ரட்சிப்பை குறித்து கேள்விப்படாமல் மக்கள் கெட்டு போகக்கூடாது என்று ஆண்டவர் கருத்தாயிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் வந்தார்கள். பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மக்களுக்கு பயன்படக்கூடிய பல காரியங்களை செய்தார்கள். பல விஞ்ஞானிகள் தோன்றினார்கள். மக்களுக்கு புதுமையான பல காரியங்களை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். ஆனாலும் உலகத்திலே வந்த எந்த மனிதரும் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை. எந்த பெரிய மனிதரும் வந்தார்கள், போனார்கள், சில அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். அவர்கள் கண்டுபிடிப்புகளால் பல நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் உலகத்தில் வந்த எந்த மனிதனும் மனிதனுக்கு ரட்சிப்பை வழங்கும் திட்டத்தை செய்ய முடியவில்லை, முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோதே பரலோகத்தில் வந்து தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதோ உங்களுக்கு ஒரு இரட்சகர் வந்திருக்கிறார், ஒரு இரட்சகர் தோன்றியிருக்கிறார், ஒரு மீட்பர் வந்திருக்கிறார். அன்பானுள்ளே, இயேசு மக்களுக்கு இலவசமாக மீட்பை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இந்த உண்மையை மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலர் தெரியாமல் கெட்டு போகலாம், இந்த உண்மையை அறியாமல் கெட்டு போகலாம். சிலர் அறிந்தும் நிர்விசாரமாக தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம் என்றால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை உங்களுக்கு நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஒருவர்தான் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு ஒருவர்தான் மனிதனுக்கு பாவ விமோசனத்தை கொடுக்க முடியும். இயேசுவை தவிர எந்த வழிகளிலும் மனிதர்கள் தங்கள் செய்த பாவத்திற்கான ஒரு மன்னிப்பை அடைய முடியாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மக்களுக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுக்கத்தான் வந்தார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டு முடிந்து விட்டதே, எல்லாரும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? யார் யார் நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீட்பை பெற்றுக்கொண்டே வருகிறார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் ஒரு இன்ஸ்டன்ட் டெலிவரன்ஸ். 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் வந்தால் அவன் புதிய சிருஷ்டியாகிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது
கிறிஸ்துவண்டை ஒருவன் வந்தால், if anyone join himself with Jesus, he become a new creation. புதிய சிருஷ்டியா மாறுகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கொடுக்கிறார். மனிதர்கள் தங்கள் அறிவு திறமையினாலே தங்களிடத்தில் இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட முடியாது. இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லும் போது தேவனால் உண்டாகிற விடுதலை. இந்த பெரிய ரட்சிப்பை மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறபடியால் அவருக்கு ரட்சிப்பின் அதிபதி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்தில் பட்சபாதம் இல்லை. யாராயிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவிடத்தில் வந்தால் ஆண்டவர் அவர்களுக்கு மீட்பை கொடுக்கிறார். இயேசு அவர்களுக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். இயேசு ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். இரண்டாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஜீவாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். உலகத்தில் உள்ள எல்லா உயிருள்ள அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு ஏதுவான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர். அந்த வசனம் எதை காட்டுகிறது என்றால் எல்லாரும் உயிர் வாழத்தக்க பிராணவாயுவாகிய ஆக்சிஜனை காற்றின் மூலமாக மனிதர்களுக்கும் தேவையான எல்லா ஜீவன்களுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் தேவனாயிருக்கிறார். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாய் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு தேவையான ஆக்சிஜனுக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் பல லட்சக்கணக்கான பணங்களை அவன் செலவு செய்ய வேண்டும். ஆனால் அதை மனிதனுக்கு ஆண்டவர் இயற்கையாக, இது இயற்கைன்னு சொல்வார்கள், இயற்கை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மனிதர்கள் உயிர் வாழத்தக்க அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்து வருகிறார். ஆகையால் தான் அவராலே நாம் உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால், நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய தயவினால் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன், நம்முடைய சுவாசம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அவர்தான் நம்மை உயிரோடு இருக்க செய்கிறார். உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதுவரைக்கும் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் உயிரோடும் காத்து வரக்கூடிய ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நாம் இதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தேவனை பார்த்து இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுகிறார். சர்வலோக நியாயாதிபதியாகிய எங்கள் தேவனே, சர்வலோக நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் யார்? சர்வ உலகத்துக்கும் நியாயாதிபதி, சகல ஜனங்களுக்கும் நியாயாதிபதி. உலகத்திலே பல நீதிபதிகள் இருக்கலாம், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். உலகத்தில் தோன்றின அத்தனை மக்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தை அதை தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் மனிதனுக்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தான் ஏற்படுத்தின நியாயாதிபதியாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் எல்லா மனிதர்களை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தையில் தெளிவாய் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, இந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டதாக அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே பேதுரு இவ்விதமாய் கூறுகிறார், அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அன்பானுள்ளே, சர்வ லோக நியாயாதிபதியாகிய தேவனே என்று ஆபிரகாம் நம்முடைய தேவனை பற்றி சொல்லுகிறார். சர்வ ஜனங்களையும் சர்வ தேசத்தின் மக்களையும் உலகத்தில் உள்ள சகல நியாயாதிபதிகளையும் நியாயம் தீர்க்கப் போகின்ற நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை குறித்து சொல்லும்போது நீதி உள்ள நியாயாதிபதி, ரைச்சுவஸ் ஜட்ஜ், அவருடைய தீர்ப்பிலே மறு ஆய்வு இருக்க தேவை கிடையாது. அவர் சத்தியத்தின்படியும் யதார்த்தத்தின்படியும் சகல சாட்சியின்படியும் மக்களை நியாயம் தீர்ப்பார். அவருடைய தீர்ப்பு 100க்கு 100 உண்மையும் உத்தமமாக இருக்கிறபடினாலே மறு பரிசீலனையே இருக்க மாட்டாது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நியாய தீர்ப்பினுடைய காட்சியை யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவன் காண்பிக்கிறார். ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம் போடப்பட்டிருப்பதாகவும் அங்கே ஒரு வெண்மையானவர், அதான் தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் உட்கார்ந்திருப்பதாக பார்க்கிறார். அவர் உட்கார்ந்தவுடனே மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும் அப்படியே தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் காட்சியை அவர் காண்கிறார். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பை அடைந்து அவரவர் கிரியைகளுக்கு தக்கதாக அவர்கள் அக்கினி கடலிலும் பாதாளத்திலும் தள்ளப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ளே, அந்த நியாய தீர்ப்பிலே புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி என்று சொல்லும்போது மனிதர்கள் செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளும் தேவனால் கண்காணிக்கப்படுகிறது, தேவனால் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. தேவன் அவைகளை, மனிதனுடைய கிரியைகள் எழுதப்பட்டு கொண்டு வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய அந்த சிங்காசனத்திலே ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, வாதாடுதல் கிடையாது. நியாய தீர்ப்புக்கு பின்பு மறு அப்பீல் கிடையாது. ஏனென்றால் இயேசு பட்சபாதமற்றவர், இயேசுடைய தீர்ப்பு நீதியாக இருக்கும். ஆகையினாலே சாத்தான் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து குற்றம் சாட்ட முடியாது. யாரும் அவருடைய தீர்ப்பிலே குறை சொல்ல முடியாது. அவ்வளவு நீதியாக தீர்ப்பு வழங்குவார். ஆனால் ஆண்டுடைய ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏன் கிடையாது என்றால்,
அவர்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இரட்சகராய் இயேசுவிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தபடியால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு வரைக்கும் அவர்களை பின்தொடர்கிறது. யார் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லை. அவர்கள் தேவனால் விசாரணை கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். பாவம் மன்னிக்கப்படாத அத்தனை பேருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டினரி மேனா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, பெரிய உலகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு யாருமே தப்ப முடியாது. ஆகையால் தான் இந்த இரட்சகரிடத்தில் வந்து இன்றைக்கு இரட்சணியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு இரட்சிப்பின் அதிபதியாய் உங்களை அழைத்து கொண்டிருக்கும் போது இரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் பெரிய பாக்கியம். என்னையும் உங்களையும் உயிரோடு காப்பாற்றி வரக்கூடிய ஜீவாதிபதியாகிய கர்த்தரை துதியுங்கள். அவரே சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்ததாமே இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் என்னுமை அறிந்து கொள்ளத்தக்க கிருபைகளை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சுகமாக்கும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சபையில் உள்ள குழந்தைங்க சண்டே கிளாஸ்லேயே முழு வேதாகமத்தையும் கற்றுக்கொண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்தது. அதற்காக ஒரு டீமாக இருந்து ஒரு ஆதியாகமத்திலிருந்து பாடங்களை ப்ரிப்பேர் பண்ணி சபையில் பயன்படுத்த ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போது தான் ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இது மற்ற இடங்களுக்கும் இது பயன்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட முயற்சி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் அது புத்தகமாக உங்கள் கைகளில் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதை அறிமுகப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கார். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நமக்கு விபிஎஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் மீட்டிங்ஸு, இப்படி பல நாட்கள் அந்த பிள்ளைங்களுக்கு நடத்துகிற எக்ஸாம்ஸ் இப்படியெல்லாம் போகும்போது அது 30 லெசன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எந்த இடம் மிஸ் ஆகாமல் எல்லா வாரம் நடத்துவீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சிருஷ்டிப்பு தொடங்கி ஆதியாகமத்திலேருந்து படித்தாங்கன்னா கடவுளோட வருகை தாமதித்து அவங்க 12th வரும்போது கிட்டத்தட்ட வேதாகமத்தின் முழு பகுதியிலையும் முக்கியமான பகுதிகளை அவங்க வந்து சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்டதும் போல் இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். வேறு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் குழந்தைங்களுக்கு டிஸ்கஷன் டைப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு அந்த டாப்பிக்கை அந்த டீச்சர்ஸ் அதை வந்து அவங்களுக்கு அந்த டாபிக்ஸ் அவங்க
டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஒரே புக்கு தான் நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அழகாக பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த வேத பகுதியை அந்தந்த குழந்தைங்க என்னென்ன மனநிலையில் கற்றுக்கொள்வார்களோ அதற்கேற்றால் போல் நீங்கள் அந்த போர்ஷனை அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துடலாம். அதே போல் ஒரு வால்யூம் நடத்தின உடனே அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் கூட அனுப்பி தருவோம். நீங்கள் அதை ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் நடத்தலாம். நீங்கள் வந்து 99409377773 99409377773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே போல் இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து மினிமம் இது தான். அதனுடைய பிரிண்டிங் சார்ஜஸ் மற்றும் செலவு அந்த அளவு தான் இதில் பண்ணியிருக்கிறோம். ஒரு புத்தகத்தினுடைய விலை 40 ரூபாய். நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 40 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த முழு வருடமும் அந்த குழந்தை சண்டே ஸ்கூலில் சந்தோஷமாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள அது வசதியாக இருக்கும். எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.